ஆனால் எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட சிரமங்கள் உடலுக்கும் மனதிற்கும் இல்லாமல் எப்படியெல்லாம் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூட அலுவல் ஆய்வு குழுவில் வைத்து பின்னர் நாம் பேசிக்கொள்ளலாம். அதில் சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சரும், மாண்புமிகு தொழில்துறை அமைச்சரும், மாண்புமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்களும் ரொம்ப புதிய அமைச்சர்கள், புதிய பொறுப்பை ஏற்றிருக்கின்றார்கள். பல பொலிவான அறிவிப்படையெல்லாம் வெளியிட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இதில் என்ன நடக்கிறது என்றால், அரசின் சார்பில் நான் உன்னிப்பாக கவனித்த விஷயம் என்ன என்றால், இந்த அறிவிப்புகள் வெளியிடுகிற போது, புதிய அறிவிப்புகள், புதிய திட்டங்களை வெளியிடுகிற போது இருக்கிற அந்த பதட்டமும், எதை விட்டுவிட்டோம் எதை விடாமல் இருக்கிறோம் என்று ஒரு கருத்து அவர்கள் பக்கம் இருந்தும், இந்த பக்கத்தில் சீக்கிரமாக முடியுங்க, தலைப்பு மட்டும் படித்து விட்டு போகலாம் என்று சொல்கிற அந்த சங்கடமும், மணியை பார்த்து கொண்டே எப்போது முடியும் என்று காத்திருக்கிற அந்த நிலைமையெல்லாம் இந்த அறிவிப்புகளிலே தான் அரசாங்கத்தினுடைய உயிர் நாடி திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த அறிவிப்புகளிலே தான் முன்னாடி இது நடந்தது, அதில் விரிவுபடுத்துகிறோம், இதை புதிய அறிவிப்பாக வெளியிடுகிறோம் என்று சொல்லுகிற போது அந்த அறிவிப்பை கூட முழுமையாக அமைச்சர் பெருமக்கள் வெளியிட முடியாமல் போய்விடுகிறதே என்கின்றது என்னுடைய கவனத்தில் வந்தது. நான் நேற்று இரவு கூட அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தேன். இதை எப்படி மாற்றலாம் என்று சிந்தித்து ஏறத்தாழ் 2 மணி அளவில் எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன என்றால், அமைச்சர் பெருமக்கள் பேசுகிற போது முன்னுரையாக ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா என்று நான் கேட்கிற போதே நீங்கள் அந்த பேச்சை குறைத்து கொண்டு தான் பேசுகின்றீர்கள். உங்கள் பதிலுரை இறுதியிலே வைத்துக் கொள்ளுகிற பிறகுதான் இந்த அறிவிப்பை வெளியிடுகின்றீர்கள். முன்னுரையாக ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகின்ற என்று நான் கேட்கிற போதே நீங்கள் அறிவிப்புகளை முழுமையாக படித்து விடுங்கள். அப்போ காலத்தை நாம் கருதி பின்னாலே நீங்கள் பேசுகிற பதில் உரையை எப்படி வேண்டாலும் குறைத்துக்கூட சீக்கிரம் இருங்க. அப்படிலாம் இல்லைங்க, நாம் இருங்க, அப்படிலாம் இது இருங்க சார். எப்போ சொன்னால் என்ன, அதாவது மானிய கோரிக்கை கூட முன்னாலே அளிக்கப்படுகிறது. முந்தின நாள் நீங்கள் முன்ன சொன்னீங்க இரவு 1 மணிக்கு வருகிறது, 12 மணிக்கு விரைந்து ஒரு நாளைக்கு கூட தர வேண்டும் என்று சொன்னோம். மானிய கோரிக்கை படித்து விட்டு தான் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் அறிவிப்புகளை வெளியிடுற போது கேட்டு பேசுகிற அடுத்து தான் உறுப்பினர்கள் பேச இருக்கின்றீர்கள். அறிவிப்புகளை பற்றி நீங்கள் பேசலாம், வரவேற்றும் பேசலாம், சஜஷனும் கொடுக்கலாம், ஆலோசனைகள் கூட அதில் நல்கலாம். அந்த வகையில் அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டு நீங்கள் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த நடைமுறை தான் இனி மாண்புமிகு அமைச்சர் பெரும் மானிய கோரி வருகிற போது பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மானிய கோரிக்கை எண் 4 சமூக நீதித்துறை, மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்பும் வெட்டு தீர்மானங்கள் முடிதல். மாண்புமிகு அமைச்சர்.